ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான விளாக் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த விளாக் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ரெசிபீஸ் அண்ட் வந்து அவுட்டிங் இந்த மாதிரி செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து வீடியோ கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னன்றதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க. காலிஃப்ளவர் ஊத்தப்பம் வந்து ரெடி பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மூவியில் வரும், ஒரு காமெடியில் வரும். ஸோ என்னடா அது காலிஃப்ளவர் ஊத்தாப்பம்னு சொல்கிறாங்களே, சரி செஞ்சு பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் ஊத்தாப்பம்னா நான் ஆனியன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நான் பண்ணதில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு சின்ன சின்னதாக காலிஃப்ளவர் கட் பண்ணி நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு நான் அதில் வந்து வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த ஹீட்டில் இருக்கட்டும். நம்ம அது இருக்கிறதுக்குள்ளே பேனில் வந்து கொஞ்சமாக சீரகம் ஆயில் சேர்த்துட்டு சீரகம் அது பொரிஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ நான் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி சிலதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அதனால் இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஃப்ரை மாதிரி இல்லாமல். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள். ஸோ இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் வந்து மிளகாத்தூள். ஸோ வெறும் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா அது. அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அண்ட் ஃபைனலாக இதில் ஒரு பொடி ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ போடுறது வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். தண்ணிலாம் வடிகட்டி எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். ஓகேங்க, இதை நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபைனலாக ஒரு பொடி ஆட் பண்ணேன். அந்த கிளிப்பிங்ஸ் இதில் வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் இதை எப்போ சேர்த்துன்னு தெரியலைங்க. அந்த மசாலாவோட சேர்த்துனா இல்லை ஃபைனலாக சேர்க்கறனான்னு தெரியல. பட் அதில் என்னென்ன சேர்க்க போகிறேன் சேர்த்துருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா அண்ட் உப்பு இதோட சேர்த்து ஒரு ஃபைனலான ஒரு பவுடர் ஒன்று ஸ்பைசஸ் ஆட் பண்ணேன். நான் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு அண்ட் வரமிளகா ஒரு 4. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடி வந்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். அண்ட் இப்போ சேர்க்குறது கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து வேணுன்ற அளவுக்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா வந்து சுருங்கி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே, அந்த மசாலா காலிஃப்ளவர்லாம். ஸோ பக்காவாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தோசையில் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் பீட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து குத்தி விடுறேன். நல்லா சின்ன சின்ன பீஸா வந்து நமக்கு தொக்கு மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ காலிஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை வந்து ஊற்றிட்டு அதில் மேலே எவ்வளோ தூரம் உங்களால் அந்த ஸ்டஃப் வைக்க முடியுமோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ஊத்தாப்பம் வந்து ரெடி. ஸோ ஒரே மாதிரி பண்ணாமல் ஸோ இதை செஞ்சு பார்க்கலாம். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் குட்டிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ கிட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. அதில் கொஞ்சம் நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை வெங்காயம் கட் பண்ணி மேலே போட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட காலிஃப்ளவர் ஊத்தாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஊத்தப்பம் ட்ரை பண்ணது இல்லைன்னா மஸ்ட் ட்ரை. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடன்னு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். எங்கே அப்படின்றத நான் போகும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்கே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ட்ராவல் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து சாய் மார்னிங் தான் சொன்னாங்க. ஜஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸில் பேக் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கே என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பெஷலான வீடியோஸ் வச்சுருக்கேன். நான் மிஸ் பண்ணாமல் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வழக்கமாக போகிற ரூட் மாதிரி இருக்கே. ஆக்சுவலாக கிளம்பும்போது கூட அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் நீ வந்து ட்ரெஸ்லாம் கரெக்டாக பேக் பண்ணிக்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போவாங்க.
எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நான் பாதி ரூட்டுக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஹாஃப் வரைக்கும் அது திருச்சி போகிற ரூட்டுங்க. அதனால் எனக்கு திருச்சி வரைக்கும் தெரிஞ்சது. நான் ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு ரூட் வந்து கிராஸ் பண்ணவும் நான் ப்ளேஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் போகிற வழியெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பாட்டெலாம் கேட்டு ஃப்ரெண்டோட ஜாலியாக வந்து விளையாடிட்டு இப்படியே வந்து போயிட்டுருந்தோம். கரெக்டாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஒரு 5.5 ஹவர்ஸ் இருக்குங்க நான் டைம் பார்த்த வரைக்கும். ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகணும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய் பிரணவ். ஹாய். இருக்கு இந்த இடம். சார் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ இந்த வழி வந்து அப்படியே தண்ணி ஓடி கீழே இறங்குற இடம். மரம்லாம் விழுந்திருக்கு. எங்கே வரும்? தண்ணி ஓடி வர இடம் வந்து இதுதான். டேஞ்சராக இருக்கும். பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இங்கே அப்படின்னா ஏற்காடு வந்து வந்திருக்கோங்க. ஸோ சர்ப்ரைஸாக சாய் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. நான் பாதி விதத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் ஏற்காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏற்காடு போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து அந்த செல்ஃப் டிரைவிங் இருக்காது, பஸ்ஸில் அந்த மாதிரி போவோம். பட் இந்த தடவை நாங்களே வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணதுனால எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. ஸோ அங்கங்கே நிறுத்திட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். Should not be very close to the fire, otherwise it will hurt you. Okay? Hi. Hi.
ஸோ மார்னிங்லேருந்து ஆரம்பித்து திடீர்னு சர்ப்ரைஸாக கிளம்புன ஒரு ட்ராவலோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்கெங்கே பிளேஸ்க்கெலாம் போகணும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. அதுலேயும் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ளஸ்ஸிங் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.